திருக்குறள் அதிகாரம் 55. செங்கோன்மை. ஊர்ந்துகண் நோடாது இறைபுரிந்து யார்மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குடிமக்கள் செய்யும் குற்றத்தை ஆய்ந்து எவரிடத்தும் வெறுப்பு இல்லாமல் நடுநிலையோடு நூல்வழி ஆராய்ந்து குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை வழங்குவதே நேர்மையான ஆட்சி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்தே வாழும், குடிமக்களோ ஆளுவோரின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வர். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அறிவை வளர்த்துக் கொள்பவர்தம் ஞான நூல்களுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாயிருப்பது ஆளுவோரின் நேர்மையான ஆட்சியே. குடிதழீ கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழீ நிற்கும் உலகு. குடிமக்களை அணைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. அரச நீதிநூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூம் கோடாதெனின். ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று, அவரின் நேரிய ஆட்சியே, அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட் செயின். ஆட்சியாளர் பூமியை காப்பர், அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். நீதி தேடி வருவார்க்கு எளிய காட்சியாளனாய், நீதி தேடுவார் சொல்வதை பலவகை நூலாரோடும் ஆராய்ந்து நீதி வழங்காத ஆட்சியாளன் பாவமும் பலியும் எய்தித் தானே அழிவான். குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து குடிகளின் குறைகளை களைந்து நேரிய ஆட்சி செய்வது ஆட்சியாளருக்கு குறை ஆகாது, அது அவர் தொழில். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட் அதனொடு நேர். கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தக்கவரை காப்பது உழவன் களையை களைந்து பயிரை காப்பதற்குச் சமம்.